ஆஹா கல்யாணம் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சீரியல் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொமான்டிக்காக தாங்க மூவ் ஆக போகுது. நம்ம சூர்யா மகா இவங்களோட ரொமான்ஸு ரொம்பவுமே சூப்பராக இருக்க போகுது. இப்போ வெளியாகிருக்கிற ப்ரொமோவில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் ஜுவல்லரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் காம்படிஷன் வைக்கிறாங்க. இந்த காம்படிஷனில் வந்து நம்ம மகா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதில் வின் பண்ணுனா வந்து நம்ம ஃபேமிலிக்கு உதவலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா மகா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ எதிர்பாராத விதமாக நம்ம சூர்யாவே அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வராப்பில். ஸோ நம்ம மகாவுக்கு ரொம்பவுமே பயம், நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனில் வந்து நம்ம மகா தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து மகா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுதே நம்ம மகா முக்காடை போட்டுக்கிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம சூர்யாவுக்கு தெரிஞ்சிருது நம்ம பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவுக்கு மனசுக்குள்ளாரையே ரொம்பவுமே சந்தோஷம். அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாவும் வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காரர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு உயர்த்தி பேசுகிறாங்க. சூர்யா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதுவுமே செய்யவே இல்லையே, எதுக்காக என்னைய சொன்னேன், நான் தான் எல்லாம் பண்ணுனேன்னு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் வேணும்னா என்னைய விட்டு கொடுக்கலாம், நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சூர்யாவுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது பிடிச்சி போகுது. இதுக்கப்புறம் நம்ம சூர்யா வந்து மகாவுக்காக எல்லா இடத்துலையும் நிற்க போகிறாரு. வெயிட் பண்ணி பாருங்கள்.